பால் வடிஞ்சிட்டே பேசுவாங்கல்ல. 1967 1977 ஆல்ரெடி. என்னப்பா உனக்கு பிரச்சனை? சினிமாவில் நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர சாட்ட என்ன சொன்ன? அவர் 3 நிமிஷம் தான் பேசினாரா? அவர் 3 நிமிஷம் பேசினதுக்கு நீ 20 நிமிஷம் வீடியோ போட்டு மூக்கால அழுகுற. அவர் மட்டும் 20 நிமிஷம் பேசியிருந்தாருன்னா ஒரு 20 நாளைக்கு தூங்கியிருக்க மாட்டிய போலையே. நீ பேசுனது ஏதாச்சும் லாஜிக் இருக்காயா? இதுல ஒண்ணு வேணா நடக்கும். இந்த வீடியோ போட்டதுனால உனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஏதோ தளபதி பேர்ல பொழைச்சிட்டு போ. இன்னொரு விஷயம் நடக்கும். உன் தம்பிங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்து சுயன்பு அடைஞ்சுப்பானுங்க. இந்த 2 விஷயத்தை தவிர வேற ஏதாச்சும் நடக்குமா? அவர் 3 நிமிஷம் பேசினா 3 கோடி பேர்கிட்ட போய் சரியா? உங்க அண்ணன் மாதிரியா 1 மணி நேரம் பேசினாலும் பாக்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால என்ன பண்றீங்க? சும்மா கிடக்குற மாட்டெல்லாம் கூட்டிட்டு வந்து அடைச்சு போட்டு மாநாடுங்கிற பேர்ல கொடுமைப்படுத்துறீங்களையா? அப்புறம் என்ன சொன்ன? படத்துல கத்தி கத்தி டைலாக் பேசுறாரு, இங்க சவுண்டே இல்லையா? அதுக்கே நீ பொம்பளைங்க குழாய் சண்டையில கத்துற மாதிரில கத்துற. இன்னொன்னு சொன்ன, என்ன சொன்ன? உங்க கொள்கை தலைவர் காமராஜர் திமுக வீழ்த்தினதை பெருமையா சொல்றாரு. அவர் அப்படியா சொன்னாரு? வாதாட முடியாதவன் வதந்தியை பரப்புகிறான். நீ பரப்புற வதந்தியெல்லாம் எங்க மூக்கு முடி மயிருக்கு சமயம். 1967 காங்கிரஸ் கட்சி அசுர பலமும் அதிகார பலமும் கொண்டதுதான். ஏன்னா தமிழ்நாட்டை காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டுச்சு, இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டுக்கு இருந்துச்சு. அப்போ அண்ணா தலைமையிலான திமுக 1967 முதல் முறையா காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிச்சு. 1977 எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக திமுக வீழ்த்தி முதல் முறையா ஆட்சி அமைச்சிச்சு. இதெல்லாம் எதுக்கு சொன்னாருன்னா, இதே மாதிரி 2026 நம்மளும் ஆட்சி அமைக்க போறோங்கிறதுக்காக சொன்னாரு. உங்களுக்கு என்ன இதை பத்தி கவலை? உங்களுக்கு வழக்கம் போல டெபாசிட்டே கிடைக்காது. வேற என்ன சொன்ன? திமுக கட்சி ஆரம்பிச்சு 18 வருஷம் கழிச்சு தான் ஆட்சியை பிடிச்சிச்சு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் கழிச்சு தான் ஆட்சியை பிடிச்சாரு. ஆனா இவர் கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷமே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரா? 2009 விஜய் மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சு 16 வருஷம் மக்களுக்கு சேவை செஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. எடுத்த உடனே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படல. இன்னொன்னு என்ன சொன்ன? எங்க போனாலும் ஒரே கூட்டமா? ஆர்ப்பாட்டம் போனாலும் கூட்டம் கூடுது, ஏர்போர்ட் போனாலும் கூட்டம் கூடுது, கோயம்புத்தூர் போனாலும் கூட்டம் கூடுது, ஷூட்டிங் போனாலும் கூட்டம் கூடுதா? தலைவனா அப்படிதான் கூட்டம் கூடும். உங்க சேரெல்லாம் காலியா இருக்குன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? இவர் தலைவரையா? அப்படிதான் கூட்டம் கூடும். அண்ணாக்கு எப்படி 1967 கூட்டம் கூடிச்சோ, எம்ஜிஆருக்கு எப்படி 1977 கூட்டம் கூடிச்சோ, அதை விட 2 மடங்கு கூட்டம் தளபதி கூடிட்டு இருக்கு. இதுலயே தெரிய வேணா அடுத்து யாரு சிஎம்னு?